ஒரு யங் சிஎம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறாரு. சீஃப் மினிஸ்டர் விஜய். இப்போது இவர் கொடுத்த மேனிஃபெஸ்டோஸ்லாம் உடனே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கொஷின் மார்க் தான். ஏன்னா அவர் ஓப்பனாக டிரான்ஸ்பரன்சியாக சொல்லிட்டாரு, 12 லட்சம் கோடி கிட்டத்தட்ட கடன் இருக்குது, கஜானா காலியாக இருக்குது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 1 லட்சம் கோடிக்கு 62,000 கோடி மாதம் சம்பளமாக மட்டும் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோமே, 100 ரூபா இருக்குது அப்படின்னா 62 ரூபா மாதம் சம்பளத்துக்கு மட்டும் மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு சம்பளமாக மட்டும் போகுது. அது சம்பளம் ப்ளஸ் அந்த பென்ஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகுது. மீதம் இருக்கிற 38 ரூபா தான் மொத்த தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த ரெவென்யூவை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறையா இது இருக்குது சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்களுக்கு. ஸோ இப்போதைக்கு அந்த கொடுத்த 2,500 ரூபா, மாதம் 2,500 ரூபா, பஸ் எல்லாம் இலவசம், அது கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. பிகாஸ் கஜானா காலியாக இருக்குது. அதை ஓப்பனாகவே விஜய் சொல்லிட்டாரு. மக்களும் அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு இது பண்ணணும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இவர் ஆட்சி செய்ய போகிறாரு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது.